கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதம் தந்த ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. குறைவுகளெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே அதிகமாக யோசிக்கிற காரியம் என்ன அப்படின்னா குறைவு. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே ஒரு குறைவாக இருக்கு? ஜெபிக்கிற காரியமாக இருக்கலாம், வேதத்தை தியானிக்கிற காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலை நம்ம மைண்டில் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ எந்த காரியமானாலும் இருக்கலாம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சுனாலே மகிமையிலே நிறைவு. இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு அர்ப்பணித்து விட்டோமா, தாழ்த்திட்டோமா, ஒப்பு கொடுத்தாச்சா? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா? அதை ஏன் கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் எவ்வளவோ ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுட்டு அப்புறம் ரூம்ல தனிமையில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம கிறிஸ்துவை போல இந்த பூமியில வாழும்போது ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம், நம்முடைய என்னென்ன குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் வந்தாச்சு அப்படின்னா பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான சந்தோஷம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கு. சில குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தை காணும், எங்க போச்சுன்னு தெரியல. என்ன என்ன என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கிட்டு இருப்பாங்க. நான் வேணா சொல்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து அப்புறம் நிம்மதியே இல்லாமல் அவர் எங்கே மிஸ்டேக்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே அவனோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, படத்தை தூக்கம் வராது, புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு பைத்தியக்காரன் நிலைமை போல இருக்கும். மன அழுத்தத்தில் இருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வி அடைந்தது போல இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, கிறிஸ்துவை விட்டு வெளியில் இவங்க ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. இப்போ நிறைய குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தரை விட்டு தள்ளி போகிறாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, தேவன் மேல் உள்ள அந்த நம்பிக்கை இல்லை. சின்ன பிள்ளைகள் சொல்லும், எனக்கு ஏசப்பான்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏசப்பான்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி சின்ன பிள்ளைல சொல்லும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனை இதெல்லாம் உலகத்துக்குள்ளே போய் அவங்க ஏதோ பெரிய கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் சிக்கி கொள்வாங்க. ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்தில் இருந்த காலத்திலே தேவனை மறந்து உலகத்துக்குள்ளே போய் சராசரி மாட்டிக்கிட்டேன். சராசரி மாட்டிக்கிட்டேன்னா என்ன தோணுன்னா, பைபிளே வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, துதிக்கிறதும் கிடையாது. இயேசு எப்படிப்பட்ட தெரியாமையே போச்சு. ஆக மொத்தம் நல்ல நஷ்டப்பட்டு வெளியில் வந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள்
24 மணி நேர வாழ்க்கையிலே உங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கோ அந்த குறைவு மாறும். என்னை இப்போ நிறைய வீட்டுக்குள்ள குறைவு மாறணும், அதுக்கு என்ன செய்யணும் கேட்டால் தெரிய மாட்டேங்குது. என் வாழ்க்கையில் அப்படிலாம் இருந்துச்சு, அதனால நான் சேர்த்து சொல்லி தரேன், அது பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் போல் நானும் வீட்டுக்கு வருவேன். நைட் நேரத்தில் வீட்டில் உட்காந்து பொறுமையாக உட்காந்து பைபிள் டைரி எல்லாம் எடுத்து உட்காந்து பேசாமல் வாசிக்க ஆரம்பிச்சுடுவேன். எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, அதையும் நான் சொல்கிறேன். தேவையில்லாமல் பேச முடியாது. வீட்டில் வந்ததுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். வெளியில் அப்புறம் நடந்து ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வேணுமா, தேவனோடு நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்பு கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குறைவுகள் எல்லாம் மாறும். இது என் வாழ்க்கையில் நான் ரியலாகவே பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழித்து வந்ததுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து ஆவியான இடைப்பட்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி. கண்ணீர் துடைத்தார், வேதனையை மாற்றினார், துக்கத்தை மாற்றினார், தரித்திரத்தை நீக்கினார், சாபத்தை மாற்றினார். என்னோட வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன், அந்த கட்டிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். பாவ அடிமை அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். விக்கிரத்திலே கட்டப்பட்ட நிலைமை வெளியில் கொண்டு வந்தார். எத்தனையோ காரியத்தில் சொல்ல முடியும். இருளில் கட்டப்பட்ட நிலைமை வெளியில் கொண்டு வந்தார். இதெல்லாம் எப்போ அப்படின்னா, அவர் உள்ள வரணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவு படுத்திருக்கிறார். அவர் நம்ம மேல அவ்வளோ அன்பா இருக்காரு. அவர் நம்ம வாழ்க்கையிலே வந்தா மட்டும்தான் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சில குடும்பத்தில் எப்போதுமே சொல்லுவாங்க, பிரதர் நான்லாம் ஒன்றுமே இல்லை பிரதர், பைபிளில் போட்ட மாதிரி நான் ஒன்றுமே இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்தால், பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால், என்னென்ன குறை இருக்கோ அந்த எல்லா குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்கு இந்த பூமியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்துவோடு நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், நோவா தேவனோடு நடந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோடு நடக்கும்போது, தேவனோடு சஞ்சரிக்கும்போது, தேவனோடு வாழும்போது உங்க வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் மாறிடும். அவர் நிறைவானவர், நிறைவான ஆவியானவர். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வர வர நிறைவுன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இருக்கு. யோவான் 1:14 போட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். குறைவெல்லாம் மாறணும் அப்படின்னா வேத வசனம் நம்ம இதயத்துக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருங்க. என் வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியான இடைபற்றுவார், வாழ்க்கையில பிரச்சனை மாறிடும். ஹல்லேலூயா. அதனால நைட் நேரத்தில் அண்ணே முடியலண்ணே வருத்தப்படாதீங்க, தேவன் மாற்றி தருவார். தேவனுக்கு தெரியும் உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன, தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, வாழ்க்கையில் எல்லா உபத்திரத்தெல்லாம் அவர் மாற்றி தருவார். உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னும் வரக்கூடிய காலத்திலே மகிமையிலே, இன்னைக்கு ராத்திரி கர்த்தரோட வருகையா இருந்தால் கூட, கர்த்தரோட வருகையில நம்ம பரலோகத்துல போகணும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தில் அண்ணே குறை இருக்கு அப்படின்னு அந்த குறைவெல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டு விடும்போது மகிமையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப
அப்போ கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி கொண்டு போவார். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு ஐக்கியம். எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா சொந்தம். இமை பொழுது மறுரூபமாகணும். அதனால காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்துல நைட் நேரத்திலே ஒரு வேத போதியை தியானித்து ஜெபிக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்தா இணைந்துருங்க. நைட் நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்க, நன்றிப்பா. எத்தனையோ சூழ்நிலையிலே அப்பா நாங்கள் வெளியில போயிட்டு இருந்தோம். எல்லா காரியத்திலும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கையில் ஆசிரியப்பா. கையின் கீழ் ஆசிரியங்க. பலவீனத்தை வியாதி அவங்களை எல்லாம் விட்டு விளக்குங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு பூர்ண சுகம் வேணும், தீர்காயுசு வேணும், ஆசீர்வாதம் வேணும்ப்பா. உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நைட் டியூட்டியில் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குங்க, நைட் நேரத்தில் கடை வச்சுருக்காங்க, நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் அன்டியூட்டியில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் போயிட்டுருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். யாரெல்லாம் வாலிப பையன் ஐடி ஃபீல்டில் பார்க்குறாங்களோ, டாக்டர், நர்ஸ் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். தேவையில்லாத ஏதாவது காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலை இடைங்க. நைட் நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் வெளியில் இருக்காங்களோ பாவ அடிமையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, தாய்பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுதுப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. இணைந்து வழக்கத்தை கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனம், ஏவல கட்டப்பட்ட நிலைமை. எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ இந்த எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்யப்பா. தேவனர்கள் எப்போ பிரேயர் மனுஷன் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. கடலில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசிரியப்பா. கடன் பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு வாங்க. குழுவுக்குள்ள பணம் அடைக்கணும். இஎம்ஐ லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, பிஸ்னஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, ஜுவல் லோன் இருக்கு, விவசாயத்துக்காக அக்ரிகல்ச்சர் லோன், இன்னுமாக யாரெல்லாம் என்னென்ன லோன் வாங்கியிருக்காங்களோ, கார் லோன், எத்தனையோ லோன் வாங்கியிருக்காங்கப்பா. அந்த எல்லா லோன் அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று வேதம் சொல்லுது. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வைத்து பள்ளிக்கு பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிரிங்க. யாரெல்லாம் வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ கர்த்தர் மனம் இறங்கி அதுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்கப்பா. வேலை இல்லாமல் இருக்கு, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. உண்மையா வாழணும், லஞ்சம் கொடுக்கக்கூடாது, சரியான வேலை கிடைக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிரியங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்கிறது கிருபை செய்யுங்க. இரவணத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கிறாங்கப்பா. இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பிரத்யட்சமாக
அபிஷேகம் பண்ணுங்க, வேதத்தை தியானிக்க இருதய மணக்கங்கள் திறந்தாங்க. நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தாங்க. தேவையில்லாமல் செல்ஃபோன்லேயோ கேம்லேயோ டிவி நேரத்தை வேஸ்ட் பண்ணுற எந்த ஒரு காரியத்திலும் செலவிடாமல் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும், தனி ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாக மாறட்டும், குடும்ப ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாக மாறட்டும். ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பு தாங்கப்பா. மிஷினரிமாருக்காக அப்பா உங்களுடைய கரத்தில் வருகிறோம், உங்களுடைய பாதபடியில் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாருக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. இந்த மாதத்தில் என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறானோ, வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எத்தனையோ பண தேவைகள், அந்த எல்லா தேவையில கர்த்தர் எங்களுக்கு சந்திங்க. மனிதனுடைய கண்களில் கர்த்தர் எங்களுக்கு அப்பா உதவி கிடைக்கிறதுக்கு கிருபை உங்கள் நாம மகிமைப்படட்டும். நைட் நேரத்தில் சீக்கிரமும் படுத்துங்க, அது கிருபை செய்யுங்க. தேவையெல்லாம் சொப்பனம், தேவையெல்லாம் செத்த கிரியைகளையும் தொடாபடி கர்த்தர் வேலை அடைங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. நீங்கள் வந்தால் விடுதலை, சந்தோஷம், ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி எல்லாமே எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் பிரிவினை, தேவையில்லாமல் சண்டைகள், பேசாமல் இருக்கிறாங்க. அந்த எல்லா செத்த கிரிலாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலில், ஐசியூவில், இன்பெட்டில், ஸ்கேன் ரிப்போர்ட், அலர்ஜி, சொரியஸ் வியாதி, ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸு, மரண தருவாயில் இருக்காங்க, படுத்த படுக்க இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரீரத்தில் பல இடத்துல கேன்சர், சில இடத்துல கட்டி. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் கரம் தொட்டு சுகமாக்கி தரணும். சின்ன பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள் கூட உடம்பு சரியில்லைப்பா. யாரெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. கர்த்தர் தொடுங்கப்பா. கர்த்தர் தொடுங்க. கர்த்தர் தொடுங்க. கர்த்தர் தொடுங்கப்பா. யாரெல்லாம் எந்த இடத்துலையும் ஜெபிக்கிறானோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட அப்பத்தின் தண்டினையும் அப்பா ஆசீர்வச்சிருங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாமம் மட்டுமே விட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துருங்க. எக்ஸாம் எழுதுறாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கு விசேஷமான ஞானம் தாங்கப்பா. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. நைட் நேரத்திலே தேவையில்லாமல் சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே பல காரியங்களை யோசிக்கிறான்ப்பா. தேவையில்லா செத்த கிரியைகளும் தொடரக்கூடாது. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இரவு மூலமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் கரத்தில் தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.